கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த அருமையான நேரத்திலே ஒரு பாடலை பாடி ஆண்டவரை துதித்து அவரை நாம் மகிமைப்படுத்துவோம். எச நம்பித்தான் நாம் பிறந்திருக்கேன், எச நம்பித்தான் நாம் வளர்ந்திருக்கேன், எச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், எச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இப்போ வந்து வந்து கேட்குதம்மா. எச நம்பித்தானா பிறந்திருக்கேன், எச நம்பித்தானா வளர்ந்திருக்கேன். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறும் என்று சொன்னார். உன்னை உள்ளம் கையில் நானே வரைந்து உள்ளேன் என்றார். உங்கள் துக்கமெல்லாம் சந்தோஷமா மாறும் என்று சொன்னார். உன்னை உள்ளங்கையில் நானே வரைந்து உள்ளேன் என்றார். உன் போக்கையும் வரத்தையும் பத்திரமா இது முதற்கொண்டு என்றுமே காப்பேன் என்று. உன் போக்கையும் வரத்தையும் பத்திரமாய் இது முதற்கொண்டு என்றுமே காப்பேன் என்று. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா வந்து வந்து கேட்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இன்று வந்து வந்து கேட்குதம்மா. எச நம்பித்தான் நாம் பிறந்திருக்கேன், எச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன், எச நம்பித்தான் நான் பிறந்திருக்கேன், எச நம்பித்தான் நான் வளர்ந்திருக்கேன். இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இன்று வந்து வந்து கேட்குதம்மா. இயேசு சொன்ன சொல்லு காதோரமா இன்று வந்து வந்து கேட்குதம்மா. பிதாவே, நாங்கள் உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட பேசுகிறவர், எங்களோடு கூட இடைப்படுகிறவர். உம்முடைய சமூகத்தை நாங்கள் நாடி தேடும்போது நீர் எங்களுக்கு ஆறுதலையும் சமாதானத்தையும் தந்து எங்களை ஆசீர்வதிக்க வல்லவராக இருக்கிறதற்காக நன்றி. உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளில் யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 50வது வசனத்தை படிக்கிறேன். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். அடுத்த வசனம், அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணமுண்டாயிற்று என்று அவனிடத்தில் விசாரித்தான். அவர்கள், நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரமும் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டாரும் விசுவாசித்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, இங்கே ராஜாவின் மனுஷன், ராஜாவினுடைய அரண்மனையில் வேலை பார்க்கிற ஒரு மனுஷனாய் கூட இந்த மனுஷன் இருக்கலாம். இந்த மனிதனுக்கு ஒரு அருமையான மகன் இருந்தான். அவன் திடீரென்று வியாதிப்பட்டு மரண படுக்கையில் ஆகிவிட்டான். அப்படி மரண படுக்கையில் ஆனபோது அவன் ஆண்டவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே நீர் வர வேண்டும் என்று ஆண்டவரிடத்தில் கெஞ்சி கேட்கிறதை பார்க்கிறோம். இப்படி ஆண்டவரிடத்தில் அந்த மனுஷன் கெஞ்சி கேட்டபோது ஆண்டவர் சொல்லுகிறார்,
நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். இயேசு சொன்ன அந்த வார்த்தையை அந்த மனுஷன் நம்பி போனான் என்று நம்ம அங்கே படிக்க முடிகிறது. என்னை கேட்கிற அருமையானவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் தேவன் நம்மை தூக்கி எடுப்பதற்கு, நம்முடைய வாழ்க்கையை கட்டுவதற்கு, மரண விளிம்பில் கூட நின்று கொண்டிருக்கிற ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையை திரும்பவும் உயர்ப்பிப்பதற்கு நம்ம செய்ய வேண்டியது ஒன்று இருக்கிறது. தேவனை நம்ப வேண்டும் என்பதுதான். நம்பிக்கை என்பது ஒரு மனிதனை மரண வாசலிலிருந்து கூட திரும்ப மறுவாழ்வுக்கு கொண்டு வருகிறதாக இருக்கிறது. அது என்ன நம்பிக்கை? தன்னம்பிக்கை இல்லை. அது என்ன நம்பிக்கை? மனுஷன் மேல் வைக்கிற நம்பிக்கை அல்ல, அல்லது பிரபுக்களையோ ராஜாக்களையோ நம்புகிற நம்பிக்கை அல்ல. தேவன் மேல் கொண்ட நம்பிக்கை, தேவனுடைய வார்த்தையின் மேல் உள்ள நம்பிக்கை. இந்த வேத புஸ்தகத்தில் முழுவதுமாக ஆண்டவரால் அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வசனங்கள் இந்த சத்திய வேத புஸ்தகத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வேத வசனத்தில் எழுதப்பட்டிருக்க அத்தனை வார்த்தைகளும் அது தேவனுடைய வார்த்தை. அது தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற அவருடைய அன்பின் வார்த்தைகள். இந்த வார்த்தையில் சொல்லப்பட்ட பிரகாரம் அதை யார் நம்புகிறார்களோ அவங்க வாழ்க்கையில் அந்த வார்த்தையை நம்பின அதே நிமிடத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. அவன் நம்பி புறப்பட்டு போகும்போது அவங்க வேலைக்காரங்க எதிர்கொண்டு வந்து கேட்குறாங்க, சொல்கிறாங்க, ஐயா உங்கள் குமாரன் உயிரோடு பிழைச்சிருக்கிறான், ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி, உங்கள் மகன் பிழைத்திருக்கிறான். உடனே அந்த ராஜாவின் மனுஷன் கேட்குறான், எந்த நேரத்திலே என் மகன் குணமானான் என்று கேட்டபோது அவங்க சொல்கிறாங்க, 7ஆம் மணி நேரத்தில் அவனுடைய ஜுரம், மரணத்துக்கு ஏதுவான ஜுரம் நீங்கி விட்டது. உடனே ஸ்தோத்திரம், அங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா அந்த மனுஷன் உணர்கிறான், நீ உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு சொன்ன நேரமும் அந்த 7ஆம் மணி நேரம்தான். என்னை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, நீங்கள் இன்றைக்கி இயேசுவின் வார்த்தைகளை நம்புகிறீர்களா? ஆண்டவருடைய வசனத்தை, அவர் சொன்ன வார்த்தையை நம்புகிறீங்களா? நான் இன்றைக்கி சொல்கிறேன், நீங்கள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நீங்கள் எவ்வளோ பெரிய வியாதியின் கட்டுகளில் இருந்தாலும் நீங்கள் இயேசுவை விசுவாசித்தால் இந்த நிமிடத்தில் இயேசு உங்களுக்கு அற்புதத்தை செய்ய முடியும். வியாதியாக இருக்கலாம், போராட்டமாக இருக்கலாம், பிசாசின் கிரியைகளாக இருக்கலாம், பாவ சாபங்களாக இருக்கலாம், எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் ஆண்டவர் சொன்ன வார்த்தையை நம்புங்க. அவர் உங்களை குணமாக்குவார், அவர் உங்களை விடுதலையாக்குவார், உங்கள் குடும்பத்தை கட்டுவார், உங்கள் வாழ்க்கையை தூக்கி நிறுத்துவார், உங்களை அழிவிலிருந்து காப்பாற்றுவார், மரண விளிம்பிலிருந்து கூட உங்களை ஆண்டவர் திருப்பி கொண்டு வர வல்லவராக இருக்கிறார். இந்த நாளில் தேவனை விசுவாசியுங்கள், தேவனுடைய வார்த்தையை நீங்கள் விசுவாசியுங்கள். ஆண்டவரையும் அவருடைய வார்த்தையை யார் விசுவாசிக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கை அழிவுக்கு நேராக போனாலும் அதை திருப்புவதற்கு இயேசு வல்லவராக இருக்கிறார். இன்றைக்கி நான் உங்களுக்கு உறுதியாக சொல்லுகிறேன், நீங்கள் செய்ய வேண்டியது இயேசு சொன்ன வார்த்தையை அவன் நம்பி போனான்னு பாருங்கள். இன்றைக்கி நம்பி போங்க, நம்பி அந்த காரியத்தை செய்யுங்க. கர்த்தருக்கு பிரியமான ஒரு காரியத்தை நீங்கள் நம்பி செஞ்சு பாருங்கள், உங்கள் வாழ்க்கை கட்டப்படும். நல்ல பிதாவே, உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கை இன்றைக்கு கட்டப்படுவதாக. உம்மை நம்பி அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கப்படட்டும் என்று ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.